அடுத்து திரு நக்கீரன் கோபால் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க ஐயா. இல்லை நீங்கள் தான் விவிஐபி, வாங்க ப்ளீஸ் கம். நமது எக்ஸ்னோரா பிரசிடென்ட் திரு செந்தூர் பாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாக்கர்ஸ் கிளப் பிரசிடென்ட் திரு செந்தில் சுரேஷ் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாம் கைதட்டலாம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள், பூமி தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். முதல்ல நமது பூமிக்கு வாழ்த்து சொல்வோம். தாய் பூமி வாழ்க, அப்படி சொல்லலாமா? தாய் பூமி வாழ்க, தாய் பூமி, தாய் பூமி. சிறப்பு, ரொம்ப அருமையான தொடக்கம். திரு சந்தோஷ் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து பாடுவோம். நீராறும் கடலொடுத்த நிலமழந்தை எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனருந் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறன் செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அப்படியே மேடையில் இருக்கிற அனைவரையும் குத்துவிளக்கேற்ற அழைக்கிறோம். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்க இருக்கோம். வாங்க, குட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க, நல்லா கைத்தட்டலாம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் மகிஷ். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திரு ராமநாதன் அவர்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. மேடம், கொஞ்சம் இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வருவீங்களா? வாங்க, குத்து விளக்கு ஏற்றிடலாம். எல்லாரும் சேர்ந்து விளக்கேற்றுவோம். பூனா மேடம் வருக வருக. அத்திக்குழுலேருந்து வந்திருக்கும் அத்திக்குழு நண்பர்களை வரவேற்கிறோம். நீர்நிலைக்கு பொறுப்பாளர் திரு கோபிநாத் வந்திருக்காரு. நான் யார் யார் கண்ணில் படுறாங்களோ சொல்லிடுறேன், மீதி எல்லாம் நம்ம பாரி இன்வைட் பண்ணுவார். சென்ட் தாமஸ் காலேஜா? சென்ட் தாமஸ் காலேஜ்லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி மரம் நடுற இந்த ஈவெண்ட்டுக்காக அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஃபேக்கல்ட்டி வந்திருக்காங்களா அவங்க கூட? மாஸ்டர் இல்லை, ஓகே. நீங்களே ஆர்வமாக வந்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். குத்துவிளக்கு ஏற்றுறாங்க, நல்லா கை தட்டலாம்.
நீங்களாம் உட்காரலாம் சார். ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் உட்காருங்க ப்ளீஸ். தற்சமயம் இப்போ நம்ம ராம்நாத் சார் வரவேற்புரை வழங்க இருக்காங்க. இந்த இனிய காலை பொழுதிலே உலக பூமி தினம், வேர்ல்டு எர்த் டே, இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 82 வயது இளைஞன் எக்ஸ்னோரா ஐயா நிர்மல் வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்கள கரகோஷமோட அவங்கள வரவேற்று, என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வரதராஜன் வந்திருக்காங்க 324A1. என்னுடைய இன்கமிங் கவர்னர், எலெக்டட் கவர்னர் போஸ் வந்திருக்காங்க. அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களையும், ஐயா பாரி அவர்களையும், அண்ணன் அன்பு அவர்களையும், மாமன்ற உறுப்பினர் திலகர் ஐயா அவர்களையும், தம்பி செந்தில் அவர்களையும், அண்ணன் சந்தோஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அண்ணன் குட்டி அவர்களையும், மேலும் என்னோடு இங்கு இருந்து இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஒரு 200 மரக்கன்றுகள் இந்த உலக பூமி தினத்தன்று இந்த பூமிக்கு நாம் செய்யும் கடமையாக என்னை விட மிகவும் சிறப்பாக பேசுவதற்காக விருந்தினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் பெருசாக நடந்தது. இங்கே 155 மரக்கன்றுகள் ப்ராப்பராக குழி போட்டு நாங்கள் ப்ராப்பராக இங்கே உள்ள அத்தனை ஆர்வலர்களுடைய உதவியோட இந்த ட்ரீ பிளான்டேஷன் பண்ண போகிறோம். ஐகானா மங்களேரி பார்க் முகப்பேர் வெஸ்ட்டுக்கு ஒரு ஐகானா இந்த பார்க்கை டெவலப் பண்ணுறதுக்கு 2 ஜாம்பவான்கள் ரெடியாக இருக்காங்க. எங்கள் லயன்ஸ் கிளப் கவர்னர் அண்ட் இன்கமிங் இந்த ஏரியாவினுடைய உங்கள் பகுதியிலுடைய கவர்னர், வருங்கால கவர்னர், இவர்களை வைத்து இந்த ஏரியை ஒரு ஐகானா ஆக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதை விட பிரம்மாண்டமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஈவெண்ட் என்னன்னா 155 மரங்களை இங்கே வைக்க போகிறோம். 155 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி இது. இதை வருடம் இன்னும் தொடர வேண்டும் என்பதே இந்த மீட்டிங்குடைய குறிக்கோள். ஐயா ரத்ன சுருக்கமாக நிறைய பேசுவாங்க. நன்றி. உங்களை மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான சிறப்பான சுருக்கமான வரவேற்புரை. மங்களேரியில் கொஞ்சமாக இந்த தண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கோன்னா அதுக்கு ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்ம நிர்மல் ஐயாவுடைய பங்களிப்பு தான். அவருடைய போராட்டம் ரொம்ப பெருசு. இன்னும் நிறைய பேர் அவர் கூட துணை நின்றுருக்காங்க. இன்றைக்கி இது ஒரு அழகான இக்கோ பார்க்காக நம்மக்கிட்ட கிடச்சிருக்குன்னா நிறைய சமூக ஆர்வலர்கள் இது போல் நிறைய அவங்களுடைய வாழ்நாள் சாதனையாக நீர்நிலைகளை மீட்டெடுத்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஐயா சொன்ன மாதிரி கும்பாபிஷேகத்தை விட சிறப்பு வாய்ந்த செயல் பிளான்டேஷன் பண்ண போகிறோம். 200 செடிகள் நட இருக்கோம். சின்ன சின்ன ஈவெண்ட்டை தொகுத்து இன்றைக்கி ஒரு மாலையாக இந்த ப்ரோக்ராம் அமைய இருக்குது. ஒன்று தான் நம்ம செடி நடுறது. இன்னொன்று இப்போ பார்த்துருப்பீங்க, வாத்தையும் மீனையும் அந்த நீர்நிலைக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இன்னொரு நிகழ்வு இங்கே தொட்டி பார்த்துருப்பீங்க. இந்த பறவைகளுக்கும் நாய், பூனை, மாடு இது மாதிரியான விலங்குகளுக்குமான தொட்டி, இதை இன்றைக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேரோட பங்களிப்பு இதில் இருக்குது. ஒரு தொட்டி 100 ரூபா 150 ரூபா விலை. ஆனால் வில்சன்கிற ஐயா, அவர் எங்கே இருக்கார்? வில்சன் சார்,
இதோ அவங்க இது வருஷம் வருஷம் சம்மரில் இது ஒரு பொறுப்பாக எடுத்து ஒரு 500 தொட்டி வரைக்கும் அவரே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த நிறைய பேர் அதுக்கு பங்களித்து நிறைய தொட்டிகள் இன்றைக்கி கொடுக்க இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளோடு இன்றைக்கி இனிமையாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த ஜாம்பவான்கள் இங்கே வந்திருக்கிறது தான் பெரிய விஷயம். ஜோ பிரகாஷ் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாரையும் வரவேற்போம். ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடுத்தது விருந்தினர்களை கௌரவிக்கிறது. நம்ம சாதாரணமாக இந்த பொன்னாடையெல்லாம் போத்துறது கிடையாது. குருவிக்கூடுன்னு சொல்லுவோம், தூக்கணா குருவிக்கூடு. இந்த குருவிக்கூடை கொடுத்து குருவிகளை பெருக்க வைக்கிறது, அந்த குருவி இனம் அழியாமல் அதை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு முயற்சி. இதை நம்ம அழகாக பார்த்தோம்னா நிச்சயமாக குருவி அதில் வந்து தங்குது, கூடு கட்டுது, அதுவும் அங்கே வாழுது. அடுத்து இன்னொன்று இந்த மேட் பற்றி சொல்லணுன்னா, பாபநாசத்தில் தாமிரபரணி ரிவரில் மக்கள் பாவத்தை போக்குறதுங்கிற பேரில் அவங்களோட ட்ரெஸ்ஸை அங்கே கழட்டி விட்டுருவாங்க. அந்த ஒரு பழக்கத்தினால அங்கே பெரிய பொல்யூஷன். அந்த துணிகளை எடுத்து அங்கே விமன் எம்பவர்மெண்ட் பண்ணி மேட் தயாரிச்சிருக்காங்க. அந்த மேட்டை இங்கே ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தினால சொசைட்டியில் என்ன நடக்குது, அதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு. அந்த மேட்டையும் நம்ம இன்றைக்கி இந்த விருந்தினர்களுக்கு கொடுக்க இருக்கோம். இதற்கு நம்ம எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அத்திக்குழு சார்பாக வானவன் ஐயா அவங்க எழுதின நலம் தரும் மூலிகை சாறு, அன்னை பூமி காத்திரி, இந்த புத்தகங்களையும் நம்ம இன்றைக்கி வழங்க இருக்கோம். எல்லாருக்கும் அப்படியே கொடுக்க சொல்லுங்கள். எல்லாருக்குமே கொடுத்துட்டா புள்ளி வருதானா வருது. நாங்க நாட்டு மெட்ராஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு 100 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. 100லயும் புள்ளி இருக்கு. நானே நேரா போய் பார்த்துட்டு இது வந்து மீண்டும் மஞ்சப்பை. அம்மா வாங்கம்மா, அடுத்தது வாங்க. கவுன்சிலருக்கு கொடுத்துட்டீங்களா? வாக்கர்ஸ் அசோசியேஷன் முதல்ல சொல்லி அவங்க வைப்ரண்ட் வாக்கர்ஸ் அசோசியேஷன் மகிழ்ச்சி அங்கே இருக்காங்க. வைப்ரண்ட் வாக்கர்ஸ் அசோசியேஷன் தலைவர். இல்லை உண்மையிலேயே எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. அடுத்து வாக்கர்ஸ் அசோசியேஷன் சார்பாக இந்த நிகழ்வை பற்றி எல்லாரையும் ஒரு 2 minutes பேசுமாறு அழைக்கிறேன். முதல்ல நம்ம வாக்கர்ஸ் கிளப் சார்பாக ஐயா வாக்கர்ஸ் கிளப் தலைவர் வாங்க. திரு சந்தோஷ் அவர்களை அழைக்கிறோம். இல்லைங்க அப்படியே அம்மா வாங்கம்மா. அவருக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, அப்படியே பேச. இன்று நமது உலக தினம் சிறப்பான முறையிலே நமது மங்களேரி பார்க்கிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை எக்ஸ்னோராவும் லைன்ஸ் கிளப்பும் இணைந்து இங்கே நடத்துகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அந்த இரு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், இதிலே இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் திரு திலகர் அவர்களுக்கும், இந்த பார்க் அசோசியேஷனுடைய தலைவர் திரு செந்தில் சுரேஷ் அவர்களுக்கும், ட்ரஸ்டர் குட்டி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற
அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் எத்தனையோ தினங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் தினம், காதலர் தினம், இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற வகையிலே ஒரு தினம் என்றால் அது உலக தினம் மட்டும்தான். அனைத்து தினங்களிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் என்றால் அது உலக தினம் மட்டும்தான். இந்த உலகம் இல்லை என்றால் எந்த ஒரு தினமும் கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலக தினத்தை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மேலும் என்னுடைய சார்பாக என்னுடைய பிறந்தநாள் அன்று நான் 62 மரங்களை நட்டிருக்கிறேன். அதிலே 1-2 மரங்கள் பழுதானாலும் மீதி அனைத்து மரங்களும் பார்க்கிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டு, நாம் வாழ்ந்தோம் இருந்தோம் என்பதை விட நம்மால் மற்றவர்கள் என்ன பலனடைந்தார்கள் என்று பார்த்து நாம் வாழ வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு மரத்தையாவது நட்டுவிட்டு போக வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அடுத்து செயலாளர். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது இந்த ஏர்த்ஸ் டே அன்னைக்கு முக்கியமாக 2 விஷயம் சொல்லலான் இருக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் மூச்சு அப்படியே பிடிச்சிட்டு நிற்க முடியுமா? ஒரு கண்டினியூஸாக ஒரு மூச்சை பிடிச்சிட்டு 1 நிமிஷம் நிற்க முடியுமா அப்படின்னா ரொம்ப பேர் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் ஒரு எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்னா மரங்களால் மட்டும்தான் இது ஆக்சிஜன் இருக்குது. நம்ம அதை அந்த யோசனை நம்மளுக்கு இல்லை. நம்ம மரத்தை ஒரு இடத்துலையும் வெட்டிட்டு இருக்கோம். டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஒரு டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் அதில் எத்தனை உயிரினங்கள் அழியுது, அதனால் எத்தனை ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எல்லாருமே ஆக்சிஜன் டேங்கோட நம்ம இருக்கிற மாதிரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம இங்கே நடுற இந்த ஒரு 200 செடி மரம் சொல்கிறாங்க. அந்த ஒரு செடியும் ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு அது நல்லா வளருதா, அது தண்ணி ஊற்றுறாங்களா அப்படின்ற மாதிரி இந்த முயற்சி எடுத்து இந்த பார்க் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருமே அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நடத்தலாம். இன்னொரு விஷயம் இப்போ லாஸ்ட்டாக உமன்ஸ் டே அப்போ ஒரு 100 மரம் நம்ம இங்கே கொடுத்தோம். 100 செடி கொடுத்தோம். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அது எத்தனை பேர் அதை நட்டு அதை பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் வருஷம் இதை நடத்துறதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அண்ணனை கேட்டுக்கிறேன். இது புதுசாக எக்ஸ்னோரா இங்கே பார்க்கில் நம்ம இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். மேலும் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆர்கனைசர் ராம்நாதன் சாரி பார்க் நடுவில் ஒரு ஃபவுண்டன் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் இந்த பார்க் நல்லா டெவலப் பண்ணி நடுவில் ஒரு பெரிய ஃபவுண்டன் கிரியேட் பண்ணி கொடுத்தா இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகும். ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு போட்டிங் ஃபெசிலிட்டிலாம் இங்கே சாங்ஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் கேன்சல் ஆச்சு. எப்படின்னு தெரில. இந்த பார்க் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பார்க் அசோசியேஷன் மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் கேவி திலகர் அண்ணன் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து உமன்ஸ்க்காக ஒரு ஜிம் ஒன்று ரெடி பண்ணுறாரு. நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உலக பூமி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கிற அனைவரையும் மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எக்ஸ்னோரா நிறுவனர் ஐயா நிர்மல் ஐயாவை பற்றினா நான் 97-98 முகப்பேர் ஏரி திட்டத்தில் இருக்கும்போது முதல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது அப்போலாம் நான் சிறு வயசாக இருக்கும். ஆனால் ஒரு 25-24 வயசு இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு நேம் போர்டு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அது சிறப்பாக இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். இப்போது 82 வயதான இளமையாக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கவர்னர் வரதராஜன் சார் அவர்களையும், அதே போல் பாரி சார் அவர்களையும், அண்ணன் நக்கிரேன் கோபால் அவர்களையும், எனக்கு முக்கியமாக என்னென்னா என்னுடைய பகுதியில் இருக்கிற அருமை அண்ணன் என்னுடைய வெற்றிக்கு ஒரு சிறுகல் என்னோட அது மாதிரி போஸ் சார் அவர்களையும்
மோகன் சார் அவர்களையும் அவங்க துணைவியார் அவர்களையும் அதே போல் ஜார்ஜி ஐயா அவர்களையும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு முன்னிருந்து என்னை வரவேற்க என்னுடைய அவர் பேச்சே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ராமநாதன் அண்ணன் பேசுகிறேன்னு நினச்சும் போது எனக்கு ஒரு அருமையாக இருக்கிறது. அதே போல் இந்த பார்க்கில் அதுவும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது எனக்கு சந்தோஷக்கூடியது என் பகுதியை சார்ந்த. அதே போல் இப்போ மங்களேரி பார்க்கு சங்கத்தின் சார்பாக அருமை சகோதரர் செந்தில் சுரேஷ் அவர்களையும் அருமை அண்ணன் சந்தோஷ் அவர்களையும் என்னுடன் அண்ணன் தேவதாஸ் அவர்களையும் பாஸ்கர் அவர்களையும் அனைத்து சகோதரர்களையும் சரி வேலன் அவர்களையும் சகோதரர்களுக்கும் என்னுடைய உலக பூமி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பார்க்கு ஏன்னா அம்பத்தூர் ஜோன் 7லேயே முக்கியமான பார்க்கு இந்த பார்க்கு. இது மாதிரி இது நீர்நிலையோடு இல்லை, எதுவும் சுற்றுச்சூழல் வந்து அநேக பேர் என்னுடைய பகுதி இல்லாமல் வேறு பகுதி அம்பத்தூர் மணூர்பேட்டை பாடி அனைவரும் வந்து இங்கே சேர்த்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே இப்போ தற்போது ஒரு 3-4 மாதங்கள் முன்னாடி ஆர்டிசியும் வந்து இந்த பார்க்குடைய தன்மைகளை அறிந்து கொண்டு கிட்டத்தட்ட 1,80,00,000 சேங்ஷன் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் அவர் அன்றைக்கி இப்போ லாஸ்ட் மீட்டிங்கும் வந்து ஜோன் வார்டு குழு மீட்டிங்கில் அவர் வந்ததால் சில விஷயங்களை எடுத்து சொன்னேன். கண்டிப்பாக இந்த பார்க் வந்து மேலும் சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம ஜோன்லேயே நம்பர் 1 இருக்கும், நம்ம வார்டு தான் நல்லா இருக்குன்றதை சொல்லி அருமை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திலகர் ஐயாவுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து நமது கவர்னர் பொறுப்பேற்க உள்ள திரு போஸ் அவர்களை அழைக்கிறோம். இல்லை, நான் போஸு போல நானே பேசிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்பயே கேட்டேன், இப்போ தான் உட்காந்து கேட்டேன், உலக பூமி தினம், உலகமும் பூமியும் ஒன்று தானே என்ன? உலக மண் தினம் அப்படி தானே சார்? உலக சாயில் தினம் அப்படி வச்சுக்கலாமா சார்? சின்ன பிள்ளையில உலகம்னா பூமின்னு தானே சொல்லி தந்துருக்காங்க. உலக மண் தினம் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த உலக மண் தினத்தை கொண்டாடுறதுக்கு மெனக்கட்டாங்க பாருங்கள். இந்த எங்கள் ராமநாதன்லேருந்து எஸ்னரா நிர்மல்லேருந்து ஆமாம், ரொம்ப நாளாக உலக மண் தினம் வருது மண் தினம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எத்தனையோ தினம் வருது. ராமநாதன் அதை நம்ம பாசில் சொன்னால் நோண்டிக்கிட்டே இருப்பார், எப்போ அனுப்பிட்டே இருப்பார், ஆனால் வருது வருது வருதுன்னு. இந்த ஆர்வம் தான் நம்மளை காப்பாற்றுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. நான் இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷனில் நான் இல்லை, ஆனால் வாக்கர்ஸில் நானும் இருக்கேன். எங்கள் குட்டி அன்பு பேசினார்ல, இப்போ அவர் சேராளர். அவர் சொல்லவே இல்லை. தலைவர் நீங்கள் சேராளரா? நீங்கள் அன்பு குட்டி அன்பு பிரசிடென்ட், ரைட். அந்த வாக்கரில் நானும் ஒரு ஆள். நம்ம அப்போது நிர்மல்னு வராரு, எங்கள் லைன்ஸ் கவர்னர் வராங்க, எங்கள் போஸ்னு வராரு, பாரி வராரு. இதெல்லாம் இந்த பாரி திருவாரூர், நாங்களாம் ஒன்றா மண்ணு போட்டவங்க. இவர் எங்கள் ஊருக்காரரு பரமக்குடி. சிவகங்கை. நிர்மல்னு என்னென்னா, எனக்கும் அவருக்கு என்னென்னா, இவர்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்காக நான் 7 மலை கடந்து வீரப்பனை பார்த்த பிறகு தான் எனக்கு பாராட்டே வச்சாரு. 97 பிரம்மாண்டமான பாராட்டு, சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் எங்களுக்குள்ளே டச் இருக்குது. அப்போ எல்லோரும் வராங்க, எல்லோரும் மரம் நடுறாங்க. நான் தான் மரமே இருக்கேன், என்ன மரம் அப்படின்னேன். மரத்துக்கு முதல்ல வெயில் வேணும்ல என்ன, ஏன்னா மரம் அடர்த்தியாக இருக்கு, அதெல்லாம் இடம்லாம் பார்த்தாச்சுன்னே அப்படின்னாரு நம்ம ராமநாதன். எல்லாம் பார்த்து தான் வச்சுருக்கோம் எல்லாமே. சரி, மரம் வச்சா தண்ணி யார் ஊற்றுறதுன்னு கேட்டேன். தண்ணி ஊற்றுறதுக்கு எங்கள் திலகர் தான் ஏற்பாடு பண்ணிடுவார். நாங்கள் திலகர் எப்படி தெரியும்னா, நான் முகப்பேருக்கு வரும்போது சுற்றி போஸ்ட்டாக ஒட்டியிருக்குங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பார், எல்லா இடத்துலையும் போஸ்ட்டாக இருக்கும். யார் யாவருன்னு கேட்டே இருங்க. அவர் நம்ம கவுன்சிலர் தான், நம்ம ஏரியா கவுன்சிலர் தான். அவருடைய கட்டுப்பாடில் இருக்கிற பார்க்கு. அந்த பார்க்கில் என்னை வந்து
ராமநாதன் ஒரு பெரிய திட்டம்லாம் சொன்னார். நடுவில் ஃபவுண்டனா நான் கேட்டேன், ஃபவுண்டன்லாம் எப்படி சரியாக இருக்குமான்னு பாரிட்ட கேட்டேன். உங்கள்கிட்ட தான் கேட்டேன். ஆமாம், வச்சிடலாம். அவரை வச்சு தான் வைக்கணுமா? இன்கமிங் பார்க்குன்னா வச்சு அது நடுவில் ஃபவுண்டன்னா நம்மளாம் போகலாமா? ஓ, அது என்ன போயிடும். சரி, அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். உலக மனிதனத்துக்கு இவ்வளோ தூரம் ஆதரவாக நிற்கிற மக்கள் அனைவருக்கும், வாக்கர்ஸ் அனைவருக்கும், என் அருமை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். எல்லோருக்கும் வணக்கம். ஏன்னா மைக்கு கிடைச்சோன்னே பிடிச்சிடணுன்னாங்க, அதனால டக்குன்னு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அதாவது இந்த மங்கல் ஏரிக்கு நிறைய சிறப்பு உண்டு. இந்த தலைவர் சொன்னாங்க, இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சமீபத்தில் எக்ஸ்னோரா வந்திருக்குன்னு. எக்ஸ்னோரா உங்கள் அப்பாவோட வந்தது. யாரோட? நிர்மல் சார். சொன்னதும் உங்கள் சித்தப்பா. இப்போ ஒரு 85 வயது இளைஞர் முதல்ல வந்து குத்து விளக்கு ஏற்றினார்ல, அவர் 7 மணிலேருந்து இங்கே இருக்கிறார். நிர்மல் சார் வரதை நான் பார்க்கணும். ஏன்னா இது பாதுகாப்பு. ஐயா அவர்கள் ஒரு பதிவு செஞ்சாங்க, இப்போ நாம் கூட்டம் நடத்துகிற இடம் ஒரு குப்பை மேடு. இந்த குப்பை மேடை இப்படி மாற்றியதற்கு இன்னும் சொன்னால் இந்த லயன்ஸ் சங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அவர் வந்து அவருடைய அப்பா லயன்ஸ் சங்க ஒரு நிர்வாகி. அவர்கள்தான் இணைந்து இந்த ஏரியை மீட்டெடுத்த பெருமைக்கு உரியவர்கள். இந்த ஆமாம், இந்த அவர் நிர்மல் சார் இங்கே ஆரம்பத்தில் வந்திருக்கிறாரு. எங்கள் நிர்மல் சாரோட சிறப்பு என்னென்னா, மிகப்பெரிய ஒரு விஷனரி லீடர். இப்போ நம்ம அவர்கிட்ட என்னெல்லாம் கற்றுக்கலாம் சொன்னாங்க இல்லையா? இப்போ நாங்கள் எக்ஸ்னோராவில் இளைஞரணி வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்னா 60 வயதுக்கு மேலே இருந்தால் இளைஞரணியில் வச்சுக்கலான்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்லி இளைஞரணி மட்டும்தான் இருந்தது, மீதி அமைப்பெல்லாம் இல்லை. இப்போ அதனால அந்த பாரை மாற்றிட்டோம். 70 வயசுக்கு மேலே போனால் தான் இளைஞரணி. இந்த செல்வமணி இருக்கார் பாருங்க, 72 தான். அவர் அப்படி ஒரு வேலை பார்க்குறாரு. இப்படி இங்கே இருக்கிறது பூரா அது மாதிரி எங்களுடைய நிர்மல் சாரோட. அதாவது நிறைய நேரம் பேசலை, ஏன்னா பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் 2 நிமிஷம் என்ன, அதுக்காக தான் பக்கத்தில் உட்காந்து. அதாவது இந்த புவி தினம் கொண்டாடுகிறோம். இப்போ அதெல்லாம் அவருக்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. மரங்களை நடுகிறோம் இல்லையா? இந்த இந்தியாவிலேயே அதிக பசுமை உள்ள ஒரு மாநகராட்சி எதுன்னா நொய்டா. 50% கிரீன் கவர். சென்னையோட கிரீன் கவர் எவ்வளவு? அரசாங்கம் சொல்வது 5%. சமீபத்தில் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன், 2.8% தான் சென்னையோட கிரீன் கவருங்கிறாங்க. நான் உடனே அந்த டைரக்டர்கிட்ட கேட்டேன், ஐயா அரசு 5 சொல்லுது, நீங்கள் 2.8 சொல்கிறீங்களே, அதுக்கு என்னையா விளக்கம்னு. அவர் சொன்னார், பசுமையாக இருக்கிறது பூரா அந்த கிரீன் கவரில் வராது, அடர்த்தியாகவும் அதனால் இந்த பயன் விளையக்கூடியதை மட்டும்தான் நாங்கள் கணக்கில் எடுப்போம், அதனால் 2.8% மட்டுமே அப்படிங்கிற. அதனால் நம்ம அண்ணன் கேட்டாங்கல்ல எங்கே இடம் இருக்குன்னு, இடம் தேவை மனதில் தான். மனதில் இருந்தால் தரையில் இடம் இருக்கிறது. நான் வந்து தெலுங்கானாவுக்கு போயிருந்தேன். 234 கோடி மரங்களை அவர்கள் நட்டு விட்டார்கள். இதற்கு முன்னாடி இருந்த அரசு. நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டில் 250 கோடி மரங்கள் நட வேண்டும்னு. தமிழ்நாடு அரசு, இந்த அரசு வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க 262 கோடி மரங்களை 10 ஆண்டுகளில் வைப்போம். இப்போ கிட்டத்தட்ட 7-8 கோடி மரங்களை நட்டு முடித்து விட்டார்கள். அதற்குன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு பசுமைக்காக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிற சிறப்பு. நான் பொதுவாக சொல்வது ஹீரோக்கள் வெளியில் இல்லை, நம்மை சுற்றி தான் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில ஹீரோக்களை தெரியும், ஏன்னா கவர்னர் வந்து ஒரு 3 ஆண்டு போராடி வந்திருக்கிறாரு, அதனால் அவரை எல்லோருக்கும் தெரியும். அவரை நம்ம இந்த இடத்தில் வரவேற்கின்றோம். ஐயா கோபால் அவர்கள் நாடறிந்தவர், எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பேராளுமை. ஐயா நிர்மல் அவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி திலகர் அவர்களை நாங்கள் எல்லா நேரத்திலையும் கொண்டாடுறது. அவருக்கு வந்து கூட்டம் கட்டெல்லாம் கணக்கில்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொது வேலை என்று சொன்னாலும் எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் இந்த கவுன்சிலர். இந்த வாக்கர்ஸ் அசோசியேஷன், நான் சொன்னேன் இது வந்து வைப்ரண்ட் வாக்கர்ஸ் அசோசியேஷன்னு. எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ பேர் நடந்தாங்க பாருங்க. அதற்காக அந்த அணிக்கு ஒரு நல்ல கருவொலியும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிப்போம். ஒரு அழகான ஏற்பாடு செய்த ராமநாதன் அவர்கள், எக்ஸ்னோரா, அது நிர்மல் சார் எங்களெல்லாம் வந்து பார்த்து அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி. எல்லாரோட சப்போர்ட். இது வந்து அவங்களுடைய அடையாளமாக உங்களை சொல்கிறோம். இந்த சொன்ன இல்லையா, இப்போ இந்த ஒரு இளைஞர் வந்து இப்போ கேமரா எடுத்துகிட்டு வராரு பாருங்க. யாருக்காச்சும் சினிமாவில் வாய்ப்பு வேணும்னா இவரை பாருங்க. இவர் வந்து திருவன்கரணை அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் இருந்து சென்னை வந்தவர். அவர் பிறந்ததை தவிர அந்த ஊரில் இன்னைக்கு ஒரு சதுரடி கூட நிலம் இல்லை. அங்கே வந்து ஒரு குளத்தை மீட்டெடுத்திருக்கிறார், பல 100 மரங்களை நட்டு இருக்கிறார்.
ஒரு 70 இளைஞர்களை வைத்து ஒரு அமைப்பை நடத்துகிற ஒரு அற்புத மனிதர். அவரை வரவேற்போம். சோபா, கன்னியாகுமரி, அது என்ன ஊருமா, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாம் இல்லையா? சரி. இந்த ஆண்டு முதல்வர் வந்து அங்கே ஒரு பசுமையாளர்களை விருது கொடுத்தாங்க. 5 பேருக்கு மாநிலம் தழுவிய ஒரு விருது. அவர் விருது பெற்ற ஒரு வீரப்பெண்மணி. மிக அழகாக பசுமையை, அங்கே பசுமை மட்டுமல்ல, பெண்கள் வளர்ச்சி, எண்ணற்ற பணிகளை செய்கிற ஒரு அற்புத பெண்மணி. இந்த நிகழ்ச்சிக்காக நாகர்கோவிலிருந்து வந்திருக்கிறார் ஐயா ஜோ அவர்கள். நீங்களும் எழுந்து நிற்கலாம். மாவட்ட பசுமை படையினுடைய ஒரு அற்புத தலைவர் அவர். அதே மாதிரி நம்ம உட்காருங்கம்மா, நன்றி. பக்கத்தில் லதா இருக்கிறாங்க, ஹாப்பி லதா. அதாவது இப்போ கொமட்சு நிறுவனம் இந்த பொக்லைன் ஆப்ரேட்டருக்கு பெண்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதில் முதலில் பயிற்சி எடுத்து ஓட்டக்கூடிய ஒரு அற்புத பெண்மணி லதா. அவர் வந்து பல்லுயிர் சூழல் பாதுகாப்பில் அற்புத பெண்மணி. அவரை சுற்றி பொதுவாக நான் நாய்களை மட்டுமே பார்த்திருக்கிறேன். இன்றைக்கி தான் மனிதர்களோடு அவர் இருக்கிறார். அத்தனை பல்லுயிர் பாதுகாப்பதில் அவருடைய பணி சிறப்பு. அவருக்கு ஒரு நல்ல கரவொலி. பொதுவாக வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லுவாங்க. சென்னையில் வட சென்னை தேய்கிறது. அதை காப்பாற்ற ஒரு அற்புத அணி அங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள். வாங்க ஐயா, அத்திக்குழு யார் யார் இருக்கிறீங்க? அவங்க வேலை மாதிரி மரம் நடணும்னு சொன்னீங்கன்னா ஒரு 25 பேர் வருவாங்க. மீட்டிங்னு கூப்பிட்டா 2 பேர் தான் வருவாங்க. அவர்களை வரவேற்போம். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. தம்பி கோபிநாத் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஏரி மீட்புக்கு போயிருந்தார். அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. இவர் வந்து இவரோட வீட்டுக்கு போகிறாங்க. இவர் வீட்டில் இல்லை, அவங்க அப்பா இருக்கிறார். அப்பாவை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவர் அப்பாவை அடிச்சுட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க ஓம் பேரில் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. அப்போ அதிலிருந்து அவர் வெளியில் வரவே பெரும் போராட்டம் நடத்தியவர். அவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படி அப்புறம் தம்பி வாங்க, இந்த டான்ஸர் அப்படி ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு வாங்க பார்ப்போம். ஒரு அருமையான ஒரு, அதாவது ஜூம்பா ட்ரெயினர் அவர். அப்படி வாங்க, அப்படி வந்து நில்லுங்க. இந்த தம்பி வந்து ஒரு நடனப்பள்ளி நடத்துகிறார். யாருக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக வேணும்னா ஐயா வாக்கர்ஸ் அசோசியேஷனில் ஒரு நாள் ஃப்ரீயாக ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். ஜூம்பா வந்து சொல்லிக் கொடுப்பார். எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அங்கே வந்து பண்ணுவார். இவரோட பியூட்டி என்னென்னா, நம்ம எந்த நீர்நிலை மீட்டெடுத்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரும்போது 2 பை நிறையா மீன் குஞ்சுகளையும் சில வாத்துகளோடும் தான் அவர் வருவார். நல்ல கரவொலியோடு அவரை வரவேற்போம். நம்ம நிர்மல் சார் தான் சொல்லுவாங்க, நம்ம எதையுமே குறைத்து பார்த்தே பழக்கப்பட்டவர்கள், எதுலேயுமே குறை தான் சொல்லுவாங்க. இவர் முதல்ல இது மாதிரி ஒரு வாத்தோடு வரும்போது சொன்னேன், அடுத்த நாள் பக்கத்து வீட்டில் நல்ல குருமா வாடை வரும்னு. அந்த நிகழ்ச்சிக்கு பள்ளிக்கரணையில் விட்டார். நானும் போயிருந்தேன். இந்த கமெண்ட்டை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த 3 மாதம் கழித்து போனால் குருமா வாடை வரல, வாத்தோடு குஞ்சுகளும் நிறைய வந்தன. அதற்கு பெருமை, அந்த தம்பி உங்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். இன்னொரு முக்கியமான ஆளுமை இங்கே வந்திருக்கிறாங்க. ஐயா ஆம்ஸ்டாங், பேராசிரியர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இன்சார்ஜ். அவரை நல்ல ஆங்கிலத்துறையினுடைய ஒரு தலைவர், பசுமை பரப்பை மீட்பதில் போராடக்கூடிய ஒரு அற்புத மனிதர். ஐயா ரொம்ப சந்தோஷம். இன்னும் வேறு யாரமா விட்டுருக்கோம்? இன்னும் நிறைய இருக்காங்க. மைக்கை மட்டும் கொடுங்கங்கிறாரு. வந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்தி, இது புவி தினம் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும். இனிமேல் என்ன சொல்கிறாங்கன்னா, 2024க்கு முன் பின் அப்படின்னு மாற்றணும்னு. 2024 உலகம் முழுவதும் 365 நாளும் ஏதோ ஒரு பேரிடர் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இனி இது தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இது மாதிரி மழை அளவு இன்னும் 2.5 மடங்கு கூடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்க பணி செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது கவர்னர் அவர்கள். வேர்ல்டு ஹாட் டே நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மாவட்டத்தின் ஆளுநர் PMJ ஃபைன் வரதராஜன், சென்னை மாநகரை கடந்த 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தனியொரு அமைப்பாக துவங்கி பல்வேறு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா பெரியவர் நிர்மல் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர், பத்திரிகை துறையிலே தனக்கென தனி முத்திரையை பதித்து இன்று வரை ஜாமானத்தை வந்திருக்கொண்டும் என் ஊரை சார்ந்த அண்ணன் கோபால் அண்ணன், பாரி சார், அண்ணன் குட்டி அண்ணா, நம்ம கவுன்சிலர் திலகர் தம்பி சுரேஷ், ஒரு அண்ணன் சந்தோஷம், மற்றும் என்னோடு நிறைய பேர் இங்கே டெய்லி வாக்கிங்கில் எல்லோரும் நான் ரெகுலராக பார்க்குறாள் தான். நானும் இந்த பார்க்கில் ஒரு 15 வருஷம் நடந்துட்டுருக்கேன். நான் ரெப்ரசென்டிங் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனலோட எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இவர். நெக்ஸ்ட் இயர் நான் கவர்னராக வரேன். ஒரு முக்கியமான நிகழ்வு. வி ஷுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் அவர் ஓன் லைன் ராமநாதன் ஃப்ரம் லயன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ், ஃபார் டேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் டு டேக் சச் அன் ஈவென்ட். சார்,
சவுத் மெட்ராஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. சவுத் மெட்ராஸ் அப்படிங்கிறது நாங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் சென்னையில் முத சவுத்தில் வந்த செகண்ட் கிளப்பு. இன்றைக்கி அதுலேருந்து அவ்வளோ பல்வேறு ஆளுமை உட்பட என்னைய மாதிரி நிறைய ஆளுநரை உருவாக்கிய சங்கம் கூட என்னோட அருமை தம்பி கழைத்தம்பி லைன்ஸ் கிளப் ஆஃப் இந்த கோல்டன் குளோபுங்கிற சங்கத்தில் அவங்களும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா தனிமட்ட போராளிகள். ராமநாதனை பற்றி சொல்கிறது நிறைய சொல்ல மிகப்பெரிய நிகழ்வு. அடுத்த வருஷம் மகேந்திரன் சார் அடுத்த வருஷம் இந்த நிகழ்வு பெருசாக நடத்துகிறேன் அப்படின்னு நேற்று பேசினார். உங்கள் ஏரியாவில் நடத்த போகிறேன், மங்கள் ஏரியாவில் அப்படின்னாரு. நடத்துங்கண்ணே, சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் கலைத்தம்பி போன்றவர்கள் வந்து கரோனா காலகட்டத்தில் அவர் ஊரில் இருக்கும்போது ஒரு இறந்த ஒரு நபரின் சடலத்தை எரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காத போது அந்த சடலத்தை தானே எரித்த ஒரு மாமனிதர் தான் அவர் இங்கே இருக்கிற கலைத்தம்பி. பொதுவாகவே நாங்கள் எங்களில் எல்லாருமே அப்படி தான், வி ஒர்க் பியாண்ட் அவர் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். கருவறைக்கும் கல்லறைக்கும் வாழுகின்ற இடைப்பெற்ற இந்த காலகட்டத்திலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான பூமியை நம் தாயை விட மேலாண்மையாக பாதுகாக்க வேண்டும். அந்த வகையில் வந்து லைன்ஸ் எங்களோட கிளப் வந்து ஏற்கனவே ஸ்பெக்டாங்கில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பராமரிச்சுட்டு இருக்கோம். இஃப் எவ்ரிபடி கம்ஸ் அலாங் வித் அஸ், எங்கள் கவுன்சிலர்ட்டே சொல்லிடுற இந்த வார்த்தையை, வி ஆர் ரெடி டு அண்டர்டேக் திஸ் பார்க்கு. எந்த அளவுக்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பார்க்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங் அசோசியேஷன் நம்மக்கிட்ட இருக்குது, டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம். ராம்நாதன் சொல்லிட்டார். அவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னா இந்த ஏரியாவுக்கு ஒரு டவர் பார்க்கோட ஒரு பெரிய பார்க்காக நம்ம தீம் பார்க் மாதிரி கொண்டு வரலாம். வி வில் ஒர்க் டுகெதர் ஃபார் தட். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, வாழும்போது அன்னதானம், உயிர் காக்க இரத்த தானம், இறந்த பின் முடிந்தால் உடல் தானம், கண் தானம் செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். President of Lions Club of South Madras, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சமூக ஆர்வலர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கும் சமூக ஆர்வலர்கள், சமூக சேவர்கள் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையாக இட்ஸ் அ ப்ரெஸ்டிஜியஸ் மூமெண்ட் ஃபார் லைன்ஸ் இன்டர்நேஷனல் ஆஸ் வெல் அஸ் நிர்மல் சார் எக்ஸ்னோரா. நிறைய விஷயம் 98 நான் ஆரம்பிக்கிறப்ப நான் லைன் அசம்பிளே இல்லை. அதுக்கப்புறம் சாரோட ஒரு 4-5 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய எங்களுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீஃப் கெஸ்ட்டாக வந்தீங்கன்னு நினைக்கிறேன், கன்வென்ஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி மை பிலோட் பிரதர் ராம்நாதன் கால் மீ, கவர்னர் வி வாண்ட் டு டூ திஸ், எங்கள் ஏரியாவில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் பண்ணுங்கள், ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மரத்தை வச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பாதுகாத்து வளர்க்கணும். நீங்கள் வெளியில் வச்சா வராது. நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மியாபாக்கி ஃபாரஸ்ட் பண்ணோம் வியாசப்பாடியில், 5 ஏக்கர். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக எங்கெங்கேருந்தோ வந்திருக்கீங்க. ஐ ஷுட் சல்யூட் யூ ஆல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பிகாஸ் பூமி பாதுகாக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வருஷத்துலேருந்து லயன்ஸ் கிளப்பில் பெரிய லெவலில் ஐ திங்க் ராமநாதன் வில் டேக் கேர். நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு என்ன சப்போர்ட், ஆஸ் ஒரு இன்கமிங் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் செட், இஃப் யூ வைப்ரண்ட் அசோசியேஷன், வாக்கர்ஸ் அசோசியேஷனும் நம்ம கவுன்சிலர் திலகர் அண்ணாவும் சேர்ந்து சொன்னீங்கன்னாக்கா we can do it jointly. பண்ணலாம். எல்லாமே நல்லது பண்ணுறது எல்லாம் ஊர் கூடி இழுத்தா தான் தேர், தனிமரம் தோப்பாகாதுன்றது. With these few words, I would like to thank the entire audience who have gathered here for the welfare of our earth. Thank you very much for the opportunity given to me. Thank you. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன், எழுச்சியுடன், தமிழுடன் வாழிய வாழிவே. அனைவருக்கும் தூய்மையான பசுமையான வணக்கம். என்ன சொல்ல போறீங்க? இல்லை, தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிள பருவமைதி கூடுங்கூற்றுக்கிறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மகாகவி பாரதி. அது அத்தனையும் ஐயா நிர்மலுக்கே பொருந்தும். தேங்க்யூ ஸோ மச். இந்த இல்லை, அதை விட்டுலாம். எனக்கு விழாவுடைய இது ட்ரெண்டு மாறிடுது. ஆமாம், இதில் ஒரு 2 மரத்தை வாங்கி நட்டுருங்க.
அது மரம் தான். அப்படியே இருக்கட்டும். ஏன்னா டைம் இது வந்து உலகம் வெப்பமயமாதல், அதான் முக்கியமான விஷயம். மெசேஜ் கொடுத்துருவோம். வணக்கம். அதான் எனக்கே உடல் நலம் சரி இருந்தாலும் எல்லோரும் கேட்குறாங்க எப்படி ஒத்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சிக்குன்னு. உலகத்திலேயே மோசமான சிறை என்னன்னா பாச சிறை. இந்த ராமநாதனை மட்டும் ஜாகிரதையாக இருங்க. அவர் வந்து அன்பு வேலையை வீசி இழுத்துட்டார். எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, தள்ளாடி வந்து பார்த்தா சந்தேகம் வந்திருக்கும், என்ன தள்ளாடுறாரு பகல்லையே அப்படின்ட்டு. ஆனால் ராமநாதனுடைய அன்பை என்னால் வந்து முடியாது சொல்ல முடியல. ரொம்ப சுருக்கமாக கொஞ்ச நேரம் கவனிக்கல, நீங்கள் தான் கவனிக்க மேனேஜ் பண்ணணும். ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருங்க, அப்புறம் பேசுகிறேன். அதான் இதெல்லாம் கட்டுப்பாடு தேவை. ஏன்னா இப்போ நம்ம இது ஒரு பெரிய போர். என்ன போர்னா நிலச்சரிவு உண்டாகுது, அது மீட்கிறதுக்கு போகிறாங்க, அவங்க மேலே நிலச்சரிவு உண்டாகுது. வி ஆர் கிளைமேட் சேஞ்சில் டைம் பாம் இஸ் டிக்கிங் அவே. நம்ம உலகத்துடைய தினங்கள் எண்ணப்படுகின்றன. அதுக்காக தான் அந்த வேர்ல்டு எர்த் டே கொண்டாடுறது. அன்னை பூமின்னு சொல்கிறோம். அன்னை பூமி நமக்கு நிறைய கொடுக்குறா. அன்னை பூமி நம்ம எதுவுமே செய்யலை, ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் துன்பங்கள் தான் செய்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி 2 கருத்து மட்டும் சொல்ல விடைபெறுகிறேன். என்ன அறிவிப்புனா, அரிமா ரொம்ப அற்புதமான திரு வரதராஜன் அவர்கள், அதே போல் வருகிற போஸ், என் பேரும் ஆக்சுவலாக போஸு ஒன்று தான். இந்த முகப்பேர் பகுதி வந்து முகப்பேர் பேரன் நான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கரா தாத்தாக்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்கே போச்சு தெரியாது. ஆனால் பதிலுக்கு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் கூட்டினா நிறைய நிலம் இருக்கும். இந்த முகப்பேர் பகுதி நான் அருகிட்டில் தான் இருக்கிறேன். கவுன்சிலர், லயன்ஸ் கிளப் 2 நல்ல எக்ஸ்னோரா செந்தூர் பாரி அவர் இருக்கார். இந்த முகப்பேர் பகுதியை முழுமையாக தூய்மையான பசுமையான முன்மாதிரியான பகுதியாக, குறிப்பாக திலகரை பார்த்தோடனே சில கேள்விலாம் கேட்டேன். அவர் அதில் பாஸ் ஆகிட்டார். அவர் சிறுவனாக கூட கலந்துட்டுருக்காரு. இந்த ஏரியை பொறுத்தவரை ராஜப்பான் இருந்தார். அப்போ நாங்கள் வந்து 1993 நினைக்கிறேன். இதை வந்து காப்பாற்றுவது ஒருத்தர் வந்து பட்டா போடுறது ரெடி பண்ணிட்டார். அப்போ இவர் மாதிரி இல்லை, அப்போ இருந்த வேறு அரசியல்வாதி இந்த மண்ணை கொட்டி பட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டார். அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பெரிய நிகழ்ச்சியை நடத்தினோம். அதில் வந்து நம்ம வேலம்மாளுடைய வேல் முருகன் அதில் வச்சு யூத் ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ஸ்கூல்லேருந்து வாலண்டியராக வந்தார். ஏன் சொல்கிற காலங்கள் ஓடுது வேகமாக. அந்த ஏரி அப்போ காப்பாற்றப்பட்ட எடுத்த முயற்சி அன்றைக்கி யார் கலந்துக்கிட்டோம் பாராட்டுக்குரியவர்கள். அதான் இன்றைக்கி ஒரு அழகான ஏரியா பார்க்குறோம். இந்த முகப்பேருடைய பேரன்ற முறையில் இந்த வேர்ல்டு எர்த் டே அன்றைக்கி இந்த பகுதியை தூய்மையாக பசுமையாக வைக்க அரிமா சதவீதம் சேர்ந்து பாடுபடுவோம்னு சொல்ல ஆசைப்பட்றேன். அதனால் எல்லாமே சம்பிரதாயங்களை தவிர்த்து நம்ம அன்னை பூமியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது மேலே பேசினா நல்லா இருக்காது. வாழ்க. நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து என்னை வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப என்னுடைய ஹீரோ. என் ஹீரோ வந்து அஜித் விஜயெல்லாம் கிடையாது, இவர் தான் ஹீரோ. ஏன்னா ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை சொல்கிறாரு. அவருடைய ஆஃபீஸே சூறையாடினாங்க. அப்போ தான் நல்லா கவனிங்க, 2 மாநிலத்துக்கு பெரிய மோதல் உருவாக இருந்தது அப்போது. ஏன்னா அது வந்து ஒரு கன்னடத்து பிரபல கதாநாயகனை ஒரு தமிழ்நாட்டு வீரப்பன் கடத்திட்டார். அதான் விஷயம். தமிழர்கள் 2 ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்போது இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போகிறதா இருந்தோம். அப்போ கலைஞர் வந்து போகக்கூடாதுன்ட்டாருன்னு, உன்னை வச்சு தமிழ்நாட்டுக்கு 100 கோடி கேட்பாங்க, போகக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் இவர் போய் அதை சாதிச்சார். சாதாரண விஷயம் இல்லை. அவன் வந்து மேடான்னு தெரியாது. ஆனால் உயிரை பணையை வச்சு போன அவருடைய செயல் என்றைக்கு மறக்க முடியாது.
நான் நினைக்கிறது இப்படிப்பட்ட நம்ம நக்கீரன் கோபால் போன்றவர்கள் ஐக்கிய சபையில் போய் சமாதான தூதுவர்களாக நியமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னா, இந்து ராம் அவர்களையும் நம்முடைய அன்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்களையும் வச்சு ஒரு விழா எடுக்கிறோம். அது வந்து விழா இல்லை, அது நம்புங்க, இந்திய சரித்திரத்தை மாற்றும், தமிழ்நாடு சரித்திரத்தை மாற்றும், அப்படிப்பட்ட விழா. சரி எப்படி பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களோட வாசுன்னு ஒருத்தருக்கு, அவர் தான் ஃப்ரெண்டு இவருக்கு, நம்ம நக்கீரன் கோபால் இருக்குது. ஆனால் அவரே வந்துட்டாருங்க. இப்போ இந்து ஃபோட்டோகிராஃபர் வந்தார், ராம் பார்க்கணும் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னாரு அவர். ஸோ எல்லாமே இந்த பார்க் இங்கே வந்த உடனே நடக்குது எல்லாம், அப்படி சொல்லி விடுங்க. இந்த பார்க்கை வந்தால் நீ நினச்சது நடந்துடும், ஒரு மூட நம்பிக்கை. ஆக என்னுடைய அப்போ என்ன பண்ணால், எனக்கு ஒரே திறமை என்னென்னா, திறமையை அடையாளம் காணும் திறமை. ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டது ஒரு நேரம் தேவைப்பட்டது. ஆக எக்ஸ்னோரா பொறுப்பை திரு செந்தூர் பாரி அவருடைய தலைமையில் ஒப்படைச்சேன். அவரை பாராட்டி கரவில் இருப்புங்க. நான் வந்து சொல்கிறேன்னா, என்னுடைய திறமைகளை அடையாளம் காணமே, திறமைகளை போற்றும் திறமை, அப்படி தான் அந்த திறமைகள்லாம் பார்க்குறேன். அவரை எடுத்து நான் எவ்வளோ செய்வேனோ அது போல் 100 மடங்கு செய்கிறார். நோ எக்ஸாஜரேஷன், 100 மடங்கு செய்கிறாரு. அல்லும் பகலும் செய்கிறாரு. லயன்ஸ் கிளப்புக்கும் எக்ஸ்னோராக்கும் என்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம எல்லாம் வி ஷுட் ஒர்க் இன் பார்ட்னர்ஷிப், ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 2 பேருக்கு எல்லாமே தெரியும். ஆகவே சேர்ந்து செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அது இந்த நேரத்தில் இந்த அரிமா டிஸ்ட்ரிக்ட் வந்து உலகத்திலே சிறந்த டிஸ்ட்ரிக்டாக வர்றதுக்கு எங்களால் ஆதரவு தர முடியும். நீங்கள் தான் வரணும், அதை முயற்சி எடுங்க. வாழ்க. ஐயா சொன்னார் உலக பூமி தினம், அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இப்போ டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் லோக்கல் லெவல்லையும் இருக்கும், நேஷ்னல் லெவலில் இருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். அது மாதிரி உலக பூமி தினம் ஆல் ஓவர் த வேர்ல்டு இது 192 நாடுகளில் இன்றைக்கி இதே நேரத்தில் கொண்டாடப்படுது. 55 ஆண்டுகளாக இந்த பூமி நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம இதை இன்னும் மேலும் நம்ம ராம்நாத் சார் சொன்ன மாதிரி பல மடங்கு விழிப்புணர்வோடு இந்த பூமியை நம்ம போற்றணும். இந்த பூமி நமக்கு மட்டும் இல்லை, பல்வேறு உயிரினங்களுக்கானது, அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இப்போ அடுத்த முக்கியமான நிகழ்வு ஓட் ஆஃப் தேங்க்ஸ். அதுக்கு பிறகு நம்ம செடி வைக்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறது சொல்லிடுறோம். இங்கே 200 பிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஸ்டேஜில் இருக்கிற 8 பேருக்கு இந்த இடத்துல லைனாக செடிகளுக்கு அவங்க பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு செடியை தேர்ந்தெடுத்து அங்கே நின்றுப்போம். ஷூட் பண்ண போகிறோம். அழகாக அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அதை ப்ரமோட் பண்ண போகிறோம். அதனால் இது ஒரு அழகான முறையில் வீடியோ படுத்துறதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. அதனால் எல்லோரும் ஒன்றா ஒரே நேரத்தில் பிளான்டேஷன் பண்ணுறோம். பைக்கில் ஷூட் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல கவுண்ட் டவுன் வரும். 10லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் டவுன் சொல்லும்போது எல்லோரும் ஒன்று போல் பிளான்டேஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னால் இன்னைக்கு சங்கர் சார் வந்திருக்கார் OMRலேருந்து. அவர் ஒரு தனிநபராக 12,000 மரங்களை பக்கிங்ஹாம் கேனல் அந்த கரையோரம் பராமரிச்சுட்டு வராங்க. அவர்களே இங்கே வரவேற்கிறோம். ஷோபா மேடம், நம்ம விஜயகுமார் சார், முகப்பேர் கிழக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அவர் தான் முதல்ல அங்கே ஒரு 1000 மேயாவாக்கி மரங்கள் வைக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்தார். அவரையும் இங்கே வரவேற்கிறோம். மகிழ்ச்சி. ஜோதி அவர் தான் இந்த குழியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதனால் இது கிட்டத்தட்ட ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி தான். அதனால் தியாகராஜன் ஐயா அவர்களை லயன்ஸ் கிளப்லேருந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன். I thank our district 324M and our Lions Club of South Madras for arranging this grand function. I thank following people very fast because no time, governor has to go. I thank our governor Lion Varadarajan. He is the descendant of Sivaganga kings, I think Marudha Pandiyars. MB Nirmal, you know, I thank Dr. MB Nirmal, Tilagar, councillor, Sendil Pari, president of Exnora, Mr. Mohan Sundaram, Exnora International, Lion Bose, he is the incoming governor, very active person. He is going to do very big projects next year. Lion Rajesh, Lion Meenakshi Sundaram, cabinet secretary, region chairperson Karthikeyan, A.N. Balasubramaniam, Lion Vijay Kumar, and
Lion Ramanathan Velu, he is the main organizer. His uncle is Malaichami IAS, very famous and closely related to Justice Rajasekharan, and also very close associate of Tamilichi Thangapandian and Mr. Chandrasekharan. Subbarayan Elango asked him to go and meet our Honorable Deputy CM at 10 o'clock. Because of the traffic jam, he could not go. He went at 11:30, so he could not meet our Honorable Deputy CM. Otherwise, he would have come here. I thank Nakiran Gopal sir. Everyone knows for his mush. I am looking for his daughter. I am doing for all people, and I am doing for his daughter also. We thank our Lions Club friends, Lion Prabhakar Reddy, Lion Uma Shankar, First Lady Angayar Kanni. She is the main reason for his Ramanathan's action. Generally, ladies will not do. She is doing that. Lion LPF Mohan sir, Thiruvalargal Mohan, Sagar MC, Sendil Suresh sir BTech, he is a BTech. Dr. Santosh XMC, he is in real estate. Mr. Kutti, treasurer of the park. Sasi Kumar Enterprises, he is an entrepreneur. Sasi Kumar, he helped us. Sarguru Das, Lion Bhaskaran, Lion Nandakumar, Mr. Emmanuel of Herbal Life, Mr. Syed Ali, entrepreneur. Nakiran Gopala, I already said. Deputy Commissioner, she did not come. Sneha. Yeah, Sneha Priya, she did not come. Lion Sheikh Sulaiman, he helped our club. News travel, we thank our news TV channels, digital news and the press, and also St. Thomas College students. They are BCom, BCA, BB and BSc students. 20 students have come to help us. Askaran Jain is one of the Rajasthan associations. Rajasthan Association is one of the richest associations in Madras. He is a member of that. Mr. Mani Pratap of Aswini Computers. Srinivasan is the textile exporter. And also Mr. Manivannan. I don't know whether I have missed anybody. Kindly excuse me. ஒரே ஒரு சின்ன ஈவெண்ட்டு நம்ம கவர்னர் சார் அந்த பாட்டை அங்கே இருக்க நீ மேடம்க்கு கொடுத்துருங்க. மேடம் கொஞ்சம் இதோ மட்டும் இதை வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். அவங்க வீட்டு மாடியில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பானு ரேகா மேடம் ப்ளீஸ் கம். சுதா மேடம், சுதா மேடம் வாங்க மேலே. ஸ்ரீதேவி யூ கேன் ஆல்சோ கம். லதா ஓகே, நம்ம இப்போ பிளான்டேஷன் போயிடலாம். அது குயிக்காக பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃபன் இருக்குது. சட்னி எவ்வளோ தூரம் கண்டிஷனில் இருக்கோ தெரில. சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம். எல்லாரும் பசியோடு இருப்பீங்க. ஐயா மோர் இருக்குது. பலே பாண்டியன் அவர்கள் எல்லாருக்கும் மோர் கொண்டு வந்திருக்காங்க.